திமுகவுக்கு கொள்ளையடிக்கிற காசு தான் தொனை. ஆனால் டிவிகேக்கு இந்த மக்களோட மாசு தான் எப்பயுமே தொனை. இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காகவே பெரியாரோட பேரை சொல்லி கொள்ளையடிப்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் கொள்ளையடிங்க, ஊழல் பண்ணுங்கள், ஆனால் பெரியாரோட பேரை சொல்லி மட்டும் கொள்ளையடிக்காதீங்க. இது எல்லாமே விஜய் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்க்கு மானியம் தரேன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா? கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா? இது எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. சொல்கிறது எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. செய்கிறது அவங்களோட வேலையுமே கிடையாது. இவங்க எப்பயுமே அப்படி தாங்க. திமுகவையும் பிரச்சனையும் கம்மு போட்டு ஒட்டின மாதிரி அவங்கள பிரிக்கவே முடியாது. திமுக இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், ஊழல்கள் இருக்கும், பொய் குற்றச்சாட்டுகள் இருக்கும். 24 மணி நேரமும் டிவிகேவை எப்படி முடக்கலாம், விஜயை எப்படி அடுக்கலாம், இந்த பிளான்லே இருக்கிறவங்களால தன்னோட மக்களுக்கு கொடுக்குற திட்டங்கள் பற்றியோ தேர்தல் வாக்குறுதிகளை பற்றியோ அவங்க கண்டிப்பாக கவலைப்படவே மாட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. 2026 நமக்கு எதிரியான ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக மட்டும்தான். திமுக கூட மட்டும்தான் நம்ம சண்டை போட போகிறோம். திமுகவை எதிர்த்து மட்டும்தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். மக்களாகிய உங்களோட சப்போர்ட் வேணும்.